இந்த செகண்ட் சண்டே பஜனையை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ சாமி ஜெயந்தி கொண்டாடுறதுக்கு ஒரு வருஷம் சிவகாசியில் உள்ள எல்லா டிவோட்டீஸும் சேர்ந்து நம்ம சாமியை எப்படியாவது ஜெயந்திக்கு இங்கே கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணாங்க. எனக்கு இது எதுவுமே தெரியாது. என்னைய அவர் நாடார்பர் சண்முகம், அவங்க ஜூபிட்டர் மேட்ச்சு, ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளப்பன், நீங்கள் 3 பேரும் வாங்க, நாங்களும் வர்றோம், போய் சாமியை போய் கூப்பிடுவோம் அப்படின்னாங்க. நாங்களும் சரி ஏதோ ரொம்ப இதாக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கார்னேஷனில் கணேசன் ஆச்சு, சிவசங்கரன் ஆச்சு, எல்லோரும் வந்திருந்தாங்க, ஜனார்தன் ஆச்சு, எல்லோரும் வந்து அங்கே சாமியை கூப்பிடுவோம் ஜெயந்திக்கு, சாமி ஜெயந்திக்கு வந்தாங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு நல்ல எண்ணங்களோடு தான் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணோம், இந்த மெமோரியலை வந்து ஒரு ட்ரஸ்ட் இடத்துக்கு மாற்றணும், அந்த ட்ரஸ்ட்டில் இருந்தால் எல்லாமே நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஏற்கனவே பேசியிருப்பாங்க போல். எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, சாமிக்கு தெரியாமலாம் இருக்கும். உள்ளே நுழைஞ்சது தான் தாமதம். இவங்க போய் சொன்னாங்க. சொன்ன உடனே சாமிக்கு அப்படி ஒரு கோபம் வந்த மாதிரி வேகமாக அங்கிட்ட நடந்த, ஹியர் ஆஃப்டர் நோ ஜெயந்தி, நோ பஜன்ஸ், நோ ஜெயந்தி, இந்த பிச்சைக்காரனுக்கு ஜெயந்தி வேண்டாம், பஜனை வேண்டாம், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோபமாக அங்கிட்டு நடந்தாங்க. நடந்து எல்லாம் கிளம்புங்க, யாருங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. போகத்தில் சொல்கிறாங்க இட்ஸ் எ ஒன் மேன் ட்ரஸ்ட், இட்ஸ் எ ஒன் மேன் ட்ரஸ்ட்டு திரும்ப சொன்னாங்க. இப்போ அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி அந்நேரம் புரியல. வந்ததுக்கப்புறம் தெரியுது ஒன் மேன் ட்ரஸ்ட், சாமி ஒரு ஆள் தான் ஒன் மேன், வேறு யாரும் அங்கே மேனே கிடையாது. ஒன் மேன் ட்ரஸ்ட்டுங்கிறது அதுதான், அவங்க தான் நடத்துகிறாங்கங்கிறத நடத்தி பார்க்கறதுல தான் புரியும். நம்ம என்ன தான் நினச்சி என்ன தான் பிளான் பண்ணாலும் ஒவ்வொரு ஜெயந்தியும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்குது. கண்கூட பார்க்கலாம். ஜெயந்தி நடத்துகிற அத்தனை பேருக்குமே அந்த உணர்வு இருக்கும். நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும் இங்கே. அதனால் இந்த ஒன் மேன் ட்ரஸ்ட்டுங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சுது. ஆனால் வந்ததுக்கப்புறம் எதுக்காக அதை செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த நிகழ்ச்சி நடக்கலைன்னா இன்றைக்கி சிவகாசியிலேருந்து எல்லா ஊருக்கும் சாமி ஜெயந்தி பரவி இருக்காது. அப்போ நான் இங்கே சிவகாசி நாங்கள் வர்றதுக்குள்ளே அந்த டீம் எல்லாம் சிவகாசிக்கு வந்து சாமி இனிமேல் பஜனை கிடையாதுன்ட்டாங்க, ஜெயந்தி கிடையாதுன்ட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் த்ரோட்டு எங்கெங்கெல்லாம் சாமி டிவோட்டி இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆனால் சாமி ஜெயந்தி நெருங்கி வந்துருச்சு. வந்தவுடனே என்ன செஞ்சாங்கன்னா எல்லாம் அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க வீட்டில் கொண்டாட ஆரம்பித்தாங்க. அப்போ சிவகாசியில் மட்டும் நடந்த ஜெயந்தி டக்குன்னு ஒரே நாளில் ஒரே ஜெயந்தியில் பல்வேறு ஊரில் பல்வேறு விதமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அது பரவி இருக்குன்னா அது ஒரு காரணம். சாமி அன்றைக்கி சொன்னால் நோ ஜெயந்தி நோ பஜன்ஸ், அப்போ செகண்ட் சண்டே பஜன்ஸ் அப்படிங்கிறதுல அதுவும் எல்லா இடத்துலையுமே நாமம் பஜனைங்கிறத அங்கங்கே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா இது சின்ன ஒரு சர்க்கிள்குள்ளே இருந்ததா பெருசாகிருச்சு. அதுக்கு அவங்க காரணகர்த்தாவாக இருந்திருக்காங்க. அதனால் யாரையுமே குறையாகவும் சொல்ல முடியாது. அதுவும் அவங்களுடைய ஒரு லீலை தான். அந்த லீலையினால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த ஊரில் செலிப்ரேட் பண்ணலை, எல்லா ஊர்லேயும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு அதான் காரணம். இன்றைக்கி சிவகாசி ஜெயந்தி கண்டா ஏதாவது குறையா இருக்காருன்னா அதுவும் அன்றைக்கி விட ஒவ்வொரு நாளும் அது கூடிக்கிட்டே தான் போகுது, கிராண்டாக தான் நடக்குது சாமி ஜெயந்தி. இப்போ ஏறக்குறைய 1978 ஆரம்பித்த ஜெயந்தி இப்போ 23 டிசம்பர் முடிய நடந்திருக்கு. ஏறக்குறைய 45 வருஷமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மாதிரி செகண்ட் சண்டே பஜனையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சாமி ஜெயந்தி நோ ஜெயந்தி நோ பஜன் சொன்னதுக்கப்புறம் வழக்கம் போல் சாமி ஜெயந்தி நடத்திட்டு ஆல்பத்தை எடுத்துகிட்டு சாமியை பார்க்க போகிறேன். சாமி எப்படி நடந்துச்சு எப்பயும் கேட்குற மாதிரி கேட்டு நல்லா ப்ளஸ் பண்ணி ஒவ்வொரு படமாக பார்த்து ஒவ்வொரு படமாக என்ன ஏதுன்னு விவரம் கேட்டு நல்லா ப்ளஸ் பண்ணாங்க. செகண்ட் சண்டே பஜனை எப்படி நடக்குது அதையும் கேட்டாங்க. இப்போ நோ பஜன்ஸ் நோ ஜெயந்திங்கிறது வந்து சரி லீலா. நம்ம பகவான் யோகிராம் சுரத்குமார் பெரிய காரியங்கள் மட்டும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் அன்றாட அலுவலகங்களில் கூட நம்ம ப்ரே பண்ணோம்னா நம்ம கூட இருப்பாங்கங்கிறதுக்கு நிறையா உதாரணம் சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் அடிக்கடி சென்னை போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ போனோம்னா தங்குறதுக்கு நல்ல ரூமே கிடைக்காது. நான் சொல்கிறதுலாம் 70s 80s. அப்போ ஒரு தடவை போகிறதுல சாமி கேட்குறாங்க, சென்னை போனீங்கன்னா எங்கே தங்குவ அப்படின்னாங்க. உடுப்பி ஹோம் சாமி அப்படின்னேன். whenever you go you stay at உடுப்பி ஹோம்
அதுக்கு வந்து 2 அர்த்தம் வர்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே தான் தங்குவியா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டாங்க, அங்கேயே தங்குங்கிற மாதிரியும் சொன்னாங்க. அவங்க கேட்ட அடுத்த தடவையிலேருந்து எப்போ போனாலும் உடுப்பி ஹோமில் எனக்கு ரூம் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. போனவுடனே எனக்குன்னே இருக்க மாதிரி ரெடியாக வச்சுருப்பாங்க. இது வந்து அவங்களுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான். இதே மாதிரி ஒரு தடவை இங்கேருந்து பிஸ்னஸ் ட்ரிப்பாக கேரளா போக வேண்டியிருந்துச்சு. இப்போ திருவண்ணாமலை போய் சாமியை பார்த்துட்டு போவோம்னு சொல்லி ஒரு ஆசை. நேராக திருவண்ணாமலை சென்னை தெரு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து காலையில் வந்ததுக்கப்புறம் சாயந்தரத்துக்குள்ளே பாட்டியை போய் பார்க்க போகணும் கேலிக்கட்டில். அப்போ இவங்க மத்தியானத்துக்குள்ளே விட்டாங்கன்னா தான் என்னால் போக முடியும். அப்போ அதுக்காக நான் வந்து சாமி விட்டுருவாங்கன்னா சாமி ஒன்றுமே விடலை, ஒன்றுமே சொல்லலை. அப்போ ஹரிபரி அப்படின்னாங்க. சொன்னேன் இந்த மாதிரி சாயந்தரத்துக்குள்ளே போனால் தான் பார்க்க முடியும். தென் யூ கேன் கோ அப்படின்ட்டாங்க. உடனே சரி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம்னா ரோடு பூரா ஏதோ ஒரு பாலம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம். 4 மணி நேரம் 5 மணி நேரம் எல்லாமே லேட்டு. கடைசியாக போய் அதையுமே பார்க்க முடியல. அடுத்த நாள் தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க சொல்கிறபடி நம்ம கேட்டு நடந்தோம்னா நம்ம காரியங்கள் வெற்றியாக இருக்கும். என்னுடைய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே சாமி தான் பேர் வச்சுருப்பாங்க. மூத்த மகா பிறந்தப்ப போய் கேட்க போனோம். அப்போ சாமி ஒன் ஹூ பிலாங்ஸ் டு திஸ் பாரத் அப்படின்னு சொல்லி வில் கால்கர் பாரதி அப்படின்னாங்க. இந்த பாரத தேசத்தை சேர்ந்த பெண், அதனால் அவளை பாரதின்னு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அடுத்து 2ஆவதும் பெண் குழந்தை பிறந்தப்ப சாமிகிட்ட பேர் வைக்க போயிருந்தோம். இப்போ சாமி யூனோ கவிக்குயில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே தெரியும் சாமி சரோஜினி நாயுடு அப்படின்னோம். வீல் கால்கர் சரோஜினி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவளை சரோஜினிங்கிற பெயர் வச்சோம். அடுத்து 3ஆவது பெண் குழந்தையும் பிறந்தது. அப்போயும் சாமிகிட்ட போய் கேட்க போனோம். அப்போ சாமி இந்த பிச்சைக்காரனுக்கு ரொம்ப பிடிச்ச பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வீல் கால்கர் கிரிஜா அப்படின்னாங்க. அதனால் அந்த பெண் குழந்தைக்கு கிரிஜான்னு பெயர் வச்சோம். சாமி 3 பெண் குழந்தைக்கு அப்புறமும் ஏற்கனவே எனக்கு ப்ளஸ் பண்ணதுனால கண்டிப்பாக ஒரு பையன் பிறப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் ஃபாலோடு பை சன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க சாமி ஜெயந்தி ஃபங்க்ஷனை பொறுத்த மட்டும். அதனால் அடுத்த குழந்தை பிறந்தவுடனே சாமிகிட்ட போய் கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுல இங்கே ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்தோம்னா எல்லாருமே பொம்பளை பிள்ளைன்ட்டாங்க. 7ஆவது மாதம் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தோம், அதுலேயும் பொம்பளை பிள்ளைன்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சாமிகிட்ட போனேன், நேராக போயினேன். சாமி ப்ளஸ் பண்ணி நிறையா பழம் கொடுத்தாங்க. அது கொண்டு வந்து வீட்டில் அப்படியே வாணிகிட்ட கொடுத்து சாப்பிட சொன்னேன். அவளும் சாப்பிட்டா. டெலிவரிக்கு முந்தின நாள் வரை பொம்பளை பிள்ளை தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிறந்தது பையன் பிறந்தான். அது ஒரு சாமியோட கிரேஸ் தான் சொல்லலாம். அந்த பையனுக்கு தேவதாஸ்னு சாமி தான் பேர் வச்சாங்க. சாமி இன்னொரு அட்வைஸ் எனக்கு கொடுத்தது, பிள்ளைகளுக்கு பிறந்த 6 மாதம் கழித்து 5 வயசு வரை கண்டிப்பாக டெய்லி ஒரு ஸ்பூன் தேன் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. கொடுத்தோம்னா அவங்களுடைய போன் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தைகளுக்குமே 6 மாதத்துலேருந்து 5 வயசு வரை ரெகுலராக நாங்கள் தேன் கொடுத்துருப்போம். ஒரு சமயம் சாமியை பார்க்க போகிறதுல கொய்யாப்பழம் வாங்கிட்டு போயிருந்தோம். போகிற வழியிலேயே என்னோடய மனைவி வாணி நான் ஒரு பழம் எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டால் நானும் எடுத்துக்கோ அப்படின்ட்டேன். நேராக சாமிகிட்ட போய் பழத்தையெல்லாம் வச்சோன்னே சாமி பர்டிகுலராக எத்தனை பழம் வாங்கினீங்க, எங்கே வாங்கினீங்க எல்லாமே கேட்டாங்க. அதாவது சாமிக்குன்னு சொல்லி வாங்கியாச்சுன்னா அதை வந்து சாமிக்கு தான் கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறத இன்டைரக்டாக உணர்த்துனாங்க. ஒரு சமயம் திருவண்ணாமலை சன்னி திருவீட்டில் சாமியை பார்க்க போனப்போ சாமி வாணிகிட்ட கேட்டாங்க, சப்பாத்தி போட தெரியுமா அப்படின்னாங்க. தெரியும் சாமின்னா. இப்போ அடுத்த தடவை இந்த பிச்சைக்காரனுக்கு சப்பாத்தி எடுத்து வரலாமான்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அதுக்கு அடுத்த தடவை போகத்தில் இங்கேருந்து ஸ்டவ்வு மாவு எல்லாமே எடுத்துகிட்டு போய் தபோவனத்தில் வச்சு சாமிக்கு சப்பாத்தியும் கிழங்கும் ரெடி பண்ணி திருவண்ணாமலைக்கு எடுத்துகிட்டு போனோம். இப்போ சாமி எல்லாருக்கும் பரிமாறி எல்லாரையுமே அங்கேருந்து எல்லாரையுமே அன்றைக்கி சாப்பிட சொன்னாங்க. ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க.
பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட மனைவிக்கு எப்பயுமே அடிக்கடி தலைவலி வரும். என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கேட்கல. அப்போ நான் சாமிகிட்ட போயிருக்கத்தில் சமயத்தர் வீட்டில் வச்சு, சாமி இந்த மாதிரி அடிக்கடி தலைவலிக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ சாமி ஒரு ஏலக்காய் மாலை போட்டிருந்தாங்க. அந்த மாலையிலேருந்து கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்லி அவங்க கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இப்போ தலைவலி விட்டுருச்சா அப்படின்னு கேட்டாங்க. அது மாதிரி தலைவலி விட்டுருச்சின்னு சொல்லந்தண்டியும் அடுத்து இன்னொரு ஏலக்காயும் கொடுத்தாங்க. அப்புறம் தலைவலி விட்டுருச்சின்னு சொன்னதுக்கப்புறம் ரெகுலராக ஏலக்காய் சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. ஒவ்வொரு தடவை போகத்தில் சாமி பிஸ்னஸை பற்றியும் கைட் பண்ணுவாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. தீப்பெட்டி பண்ணுறேன்னு எங்கெல்லாம் விற்கிற எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. எந்தெந்த ஊருக்கெலாம் போகுது அதையும் ப்ளஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்முடைய பிராண்ட் வந்து புல் மேட்சஸ் சொல்லி இருந்துச்சு. அதுக்கு என்ன ப்ளஸ் பண்ணாங்கன்னா, அஸ் லாங் ஆஸ் தேர் இஸ் சன்லைட் தேர் வில் பி புல் மேட்சஸ் அப்படின்னு சொல்லி ஒருக்க ப்ளஸ் பண்ணாங்க. இன்றைக்கி வர அது நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. 1993 இங்கேருந்து நேராக திருவண்ணாமலை போவோம்னு சொல்லிட்டு திருப்பூரில் போய் எங்கள் ஏஜெண்ட்டை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு திருவண்ணாமலை போவோம்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டு இருக்கேன். அப்போ அவரை இறக்கி விட்டுட்டு வரத்தில் நமக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு தங்கிடுவோம் எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு உடுமலைப்பேட்டையில் போய் தங்குவோம்னு சொல்லிட்டு தங்கினோம்னா, உடுமலைப்பேட்டையில் பொள்ளாச்சியில் தங்குவோம்னு சொல்லிட்டு தங்கினோம்னா ஒரு ஹோட்டலில் கூட ரூம் கிடையாது. அங்கே டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டு ஒரு இடத்துலையும் ரூம் கிடையாது. சரி, அப்போ நைட்டாக திருவண்ணாமலை போயிடுவோம்னு சொல்லி கிளம்புனேன். போகிற வழியிலே நாமும் சொல்லிக்கிட்டே போய் தூங்கிட்டேன். காலையில் அதிகாலையில் 3-3:30 மணி இருக்கும். முன்னாடி ஒரு லோடோட பிரேக் டவுன் ஆகி நின்ன லாரியில் போய் நேராக போய் அடிச்சிட்டேன். அடித்து லாரியே ஒரு 4 அடி முன்னாடி போயிடுச்சு. ஃபுல் லோடோடு இருந்தது. அடித்த உடனே தான் எனக்கு தெரியுது நம்ம ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு. உடனே இறங்கி பார்த்தா யாரும் இல்லை. ஒரு லாரிக்காரன் தான் வந்து நிப்பாட்டினான். அவன் என் முகத்தை பார்த்த உடனே நிற்காமல் ஓடிட்டான். அவன் சொல்லிட்டு வர போனான், நீ பழைக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே அதுக்கடுத்து பார்த்தா வயக்காடு பக்கத்தில் இந்த விடியாத நேரம் ஒரு பச்சை தலப்பா கட்டி ஒரு விவசாயி வந்தான். இது என்ன சார் ஆக்சிடெண்ட்டா சார்? இருங்க சார்னு சொல்லிட்டு அவன் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு டாக்ஸியை கூப்பிட்டு வந்தான். வாங்க சார், பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஈரோடு ரொம்ப பக்கம், ஈரோடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை டாக்ஸியில் ஏற்றிட்டு நேராக ஈரோடு போனேன். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அந்நேரம் அந்த சிடி ஸ்கேன் எல்லாம் உள்ள ஹாஸ்பிட்டல் கிடைக்கிறதே கஷ்டம். சகல வசதியோடு இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல். அங்கே கொண்டு இறக்கி விட்டுட்டு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு, ஈரோட்டில் எனக்கு ஏஜென்ட் இருக்காங்கப்பா அப்படின்னு. உடனே யார் சார் அந்த அப்படின்னா, இந்த மாதிரி பிஸ்கட் வியாபாரி அப்படின்னோன்னா, எனக்கு தெரியும் சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் தான் வரல. ஆனால் எங்கள் ஏஜென்ட்டு எனக்கு வந்துட்டார். ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க, நான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். வந்து சாமியே நேராக வந்து காப்பாற்றிட்டு போயிட்டாங்க. அதுதான் என்னால் உணர முடியுது. அந்த ஈரோடு ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகி மதுரைக்கு வந்து கை ஃப்ராக்சருக்கு பிளேட்லாம் வச்சிட்டாங்க. அப்போ கை வந்து மடக்க முடியாது, நீட்ட மடக்கி தான் இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. அப்போ அதோடையே கெட்டு போட்டு டிஸ்சார்ஜ் ஆனவுடனே நேராக நம்ம சாமியை பார்க்குறதுக்கு திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கு வரேன். அப்போ வெளியே வரிசையில் எல்லாம் நிற்போம். நிற்கத்தில் சாமி கார் உள்ள ஆசிரமத்துக்குள்ளே வந்தோடனே நிப்பாட்டி என்னை கூப்பிட்டாங்க. சாமி காருக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. பக்கத்தில் கூப்பிட்டோன்னே அந்த கையை காமிக்க சொல்லி கையை ஃபுல்லாக பிடிச்சி ப்ளஸ் பண்ணாங்க. பிடிச்சி கையை அமைக்கி விட்டாங்க. அமைக்கி விட்டு திஸ் ஹேண்ட் வில் பிகம் வெரி ஸ்ட்ராங், வெரி வெரி ஸ்ட்ராங், வெரி 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 ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணி அனுப்புனாங்க. அந்த ப்ளஸ் பண்ணி அனுப்புனதுனால போய் ஒரு 3 மாதத்தில் வச்சுருந்த ராடெல்லாம் ஒவ்வொரு ராடாக அதான் வெளியே வந்துருச்சு. எல்லா ராடுமே வெளியே வந்துருச்சு. பிளேட்டு முதல் கொண்டு எல்லாம் வெளியே வந்துருச்சு. புண்ணும் ஆறிடுச்சு. இன்றைக்கி கை வந்து ஏறக்குறைய ஒரு 70% மடக்க வந்துருச்சு. இது டாக்டர்ஸே பார்த்துட்டு இட்ஸ் மெடிக்கல் மிரக்கல் அப்படின்னாங்க. ஏன்னா அந்த முழங்கைக்கு கீழே உள்ள அந்த பிளேட் வந்து சுக்கு சுக்காக நொறுங்கி இருந்துச்சு.
அதை வந்து பக்கடா தூள் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் கமெண்ட்டு. அதை சும்மா ஒட்டி வச்சது இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஒரு 70% கையை மடக்கிற அளவுக்கு வந்ததுன்னா சாமியோட பிளெஸிங். ஒரு தடவை திருவண்ணாமலையிலேருந்து கிராமத்தில் சாமி பிரசாதம் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். ஏற்கனவே ஒரு பழம் கொடுத்துட்டாங்க. திரும்ப 2வது எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல, இன்னொரு பழம் எனக்கு கொடுக்க போனாங்க. தேவி அம்மா பக்கத்தில் இருந்தாங்க. அம்மா சொன்னாங்க, சாமி ஏற்கனவே சந்திரபாஸ்க்கு பழம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாங்க. சாமி அதெல்லாம் பார்க்கவே இல்லை, பார்க்காமலே இன்னொரு பழத்தை கொடுத்துட்டாங்க. வெளியே வந்தோடனே காரில் ஏறினோடனே அவங்களாம் சண்டை, உங்களுக்கு மட்டும் 2 பிரசாதம் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கெல்லாம் ஒன்று தான். பிள்ளைகள் சும்மா ஜாலியாக சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கு காரியம் அந்நேரம் புரியல. கரெக்டாக கார் நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். காலையில் அதிகாலை 3, 3:30 மணி 4 மணி இருக்கும். நம்ம சிவாசி என்ட்ரன்ஸில் தூங்கிட்டேன் வழக்கம் போல். ஒரு பாலத்தில் முட்டி கார் பள்ளத்துக்குள்ளே இறங்கி, நான் யாருக்குமே அடிபடலை, எல்லாருமே சேஃபாகிட்டோம். கார் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. அதுக்காக அவங்க பிரசாதம் இன்னொன்று கொடுத்துருக்காங்கிறது வந்ததுக்கு 1979 ஒவ்வொரு 1ஆம் தேதியும் மாதம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா சாமியை பார்க்குறதுக்கு திருவண்ணாமலை போயிடுவோம். ஒவ்வொரு தடவையும் தவறாமல் என்கிட்ட ஒன்று கேட்பாங்க, வாட் யூ வாண்ட் சந்திரபிரகாஷ் அப்படிம்பாங்க. இந்நேரம் அந்நேரம் வாயில் ஒன்லி ஒரு பிளெஸ்ஸிங் சாமின்னு சொல்லி வரும். சாமி உடனே 2 கையும் தூக்கி ப்ளஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை முதுகில் தட்டி ராம்பாங்க, அதில் போதும் போதும் அப்படிம்பாங்க. இது மாதிரி எத்தனையோ தடவை, அதாவது ஒரு 100 தடவை போயிருந்தோம்னா ஒரு 80-90 தடவையாவது இதே கேள்வியை கேட்டிருப்பாங்க. சென்னையில் சாமி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுலையும் பார்க்க போயிருந்தேன். அப்போயும் உள்ளே நுழைஞ்ச உடனே முதல் கேள்வி வாட் யூ வாண்ட் சந்திரபிரகாஷ் அதுதான் கேட்டாங்க. அப்போயும் என் வாயில் ஒன்லி ஒரு பிளெஸ்ஸிங் சாமின்னு தான் வந்துச்சு. அப்போயும் நல்லா ப்ளஸ் பண்ணாங்க. இந்த அனுபவங்களெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு சாமி இன்றைக்கி ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. என்றைக்குமே அவருடைய பாதங்களில் பணிந்து வணங்கி விடைபெறுகிறேன். Ram